ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமையை நேசரமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே இந்த ஒரு மாலை பொழுதிலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த ஒரு விசேஷத்த ஒரு கிருபைன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியாக மீண்டும் இரண்டாவது ஒரு வாரத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு வாரத்திலும் கூட தொடர்ந்து தேவனுடைய தெய்வீக சத்தியத்தையும் அவருடைய திட்டங்களையும் குறித்து நாம் தியானிப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்காங்க. இன்னும் விசேஷமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக தீர்க்க தரிசன பாடங்கள், அநேக டாக்டர்னல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வகையான பாடம் பாத்தீங்கன்னா, நாம் எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு நினைவு கூறக்கூடிய வண்ணத்துல இருக்கு. பட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தொடர் வகுப்புல பாத்தீங்கன்னா, ஒரு குணலட்சணத்தை ஒட்டிய ஒரு சில பாடங்கள் தான் நம்ம முதல் பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அடிப்படையில தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய ஒரு தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம் கடந்த வாரத்துல இருந்து. சோ தலைப்பை நம்ம கவனிக்கும் பொழுது, சிறிய புஸ்தகங்களில் இருந்து பெரிய சத்தியங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக சோ வேதத்துல சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு 4 முக்கியமான புஸ்தகங்கள், அந்த புஸ்தகங்களை நம்ம பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம படிக்கிறதாக நம்ம தீர்மானிச்சு அதன் அடிப்படையில தான் இப்ப நம்ம கூடியிருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ அதன் அடிப்படையில தேவனுடைய ஒரு கிருபை நிமித்தமாக இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா 2வது ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். சோ சிறிய புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அநேக புஸ்தகங்கள் வேதத்தில் இருக்கு. பட் விசேஷமா புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு 4 புஸ்தகங்கள் மாத்திரம் ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட புஸ்தகங்களா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த அறிமுக வகுப்பு தான் கடந்த வாரம் நம்ம பார்த்திருந்தோம். சோ விசேஷமா 4 புஸ்தகங்கள் இருக்கு. பிலமோன், 2 யோவான், 3 யோவான் மற்றும் யூதா நிருபங்கள். சோ இந்த 4 புஸ்தகங்கள் இருந்து பெரிய சத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய பாடத்துடைய ஒரு ஆராய்ச்சி. இது பாத்தீங்கன்னா வேத மாணவர்களா இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த சகோதரர்கள் எழுதின, அவங்களுடைய எக்லீசியால ஸ்டடி பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ உங்கள் மத்தியில நம்ம என்ன பண்றோம்னா சமர்ப்பிக்கிறோம். இது கூட அடிஷனலா நம்ம சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றோம்னா இந்த காலகட்டத்துக்கு நமக்கு ஏதுவான சத்தியங்களை நம்ம தியானிக்கிறோம். சோ அதன் அடிப்படையில கடந்த வாரம் நம்ம ஒரு புஸ்தகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த புஸ்தகத்துடைய தலைப்பு நம்ம பார்க்கும் பொழுது த எபிசல் ஆஃப் பிலமோன் அப்படின்னு பாக்குறோம். சோ பிலமோனுக்கு எழுதின ஒரு நிருபம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக தான் கடந்த வாரத்துல இருந்து நம்ம பாடம் பார்த்துட்டு இருக்கோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ நம்ம நல்லா கவனிக்கிறோம். பிலமோன் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு நிருபம், பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரனுக்கு எழுதின ஒரு நிருபமாக அந்த மேல கடிதத்தில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ நிறைய கேள்விகள் கூட போன வாரமே நம்ம வச்சிருந்தோம். பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு ஒரு தனிப்பட்ட நிருபம் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல அந்த தனிப்பட்ட நிருபத்தை ஏன் தேவன் பைபிள்ல ஒரு புக்கா வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கூட பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நிறைய கேள்விகளை கொண்டு வந்திருக்கும் நம்ம பாக்குறோம். இன்னும் விசேஷமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிலமோன் அப்படிங்கக்கூடிய நபர் அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் எந்த ஒரு பகுதியில வச்சுச்சார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பாக்குறோம் ஏசியா மைனர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். துருக்கி, இன்னைக்கு துருக்கி, அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பட்டணம் தான் பாத்தீங்கன்னா கொலேசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். அந்த கொலேசே பட்டணத்துல வசிக்கக்கூடிய ஒரு சகோதரன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோன். இன்னும் விசேஷமா நீங்க மேப் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ரிவரை ஒட்டுன அந்த பள்ளத்தாக்கு பகுதியில தான் பாத்தீங்கன்னா இந்த கொலேசே அப்படிங்கக்கூடிய பட்டணம் அமைஞ்சுக்கிறத பாக்குறோம். இந்த கொலேசே பட்டணத்துக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நிருபம் எழுதுறாரு. அந்த நிருபத்திலையும் இந்த பிலமோன்ல வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் அவர் என்ன பண்றாருன்னா அங்கேயும் கேட்டதை எழுத சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். சோ இன்னும் விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த கொலேசே பட்டணத்துக்கு வேற என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொலேசேக்கு எழுதின நிருபத்தை தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பிறகு லவோதிக்கியா சபைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு காப்பி நீங்க அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேப்ல நம்ம கவனிக்கிறோம், கொலேசே பட்டணமும் லவோதிக்கியா அப்படிங்கக்கூடிய பட்டணம் பாத்தீங்கன்னா மிக அருகாமையில ஏறக்குறைய ஒரு 18 மைல் தொலைவுல அமையக்கூடிய ஒரு பட்டணம் தான் இந்த லவோதிக்கியா. சோ எப்படி இந்த பிலமோன் அப்படிங்கிறவர் இவர் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நேரடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசே அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்க சப்ஜெக்ட் எடுத்ததாக நமக்கு வேதம் குறிப்பிடப்படல.
சோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கட்டாயமாக எபேசு அப்படிங்கிற ஒரு பட்டணம் ஒரு பெரிய பட்டணம் அந்த காலத்துல. பவுல் அங்க தன்னுடைய 3வது பிரயாணத்துல கூட 3 வருஷம் அங்க முழுமையா அவர் ஸ்பெண்ட் பண்றார். சோ கட்டாயம் இந்த கொலேசே அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து அநேகர் அங்க போய் கட்டாயம் அந்த சத்தியங்களை கேட்டறிஞ்சிருக்கணும். அப்படி இந்த சத்தியங்களை கேட்டறிந்த ஒரு சகோதரன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய இந்த பிலமோன் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த நிருபம் எப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாங்க அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது கூட கிபி 60 61 அந்த 2 வருடங்களுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்கணும்னா எழுதியிருக்கணும் நம்ம பார்க்கிறோம். சோ அது எங்க எக்ஸாக்டா அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்களை குறிச்ச ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நமக்கு இப்ப தேவைப்படுது. இதனுடைய பின்னணிக்காக எங்க எடுக்கிறோம்னா, கிபி 34 அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் கேட்கும் பொழுது அவர் உடனே தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளாக அர்ப்பணிச்சு அவர் போய் என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானம் வாங்கி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய முதலாவது ஊழிய பிரயாணம் கிபி 46 48 இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்க்கிறோம். அவருடைய 2வது ஊழிய பிரயாணம் கிபி 50 52 வரை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய 3வது ஊழிய பிரயாணம் 54 58 இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த பிரயாணங்கள்லாம் முடிச்ச பிறகு கடைசி அப்போஸ்தலனாகிய பவுல எருசலேம் போகும்போது அரெஸ்ட் பண்றாங்க. அங்க நிறைய விசாரணைகள் நடக்குது. அகிரிப்பா ராஜா முன்னாடி, பெஸ்து முன்னாடி எல்லாம் விசாரணைகள் நடக்கும்போது அவர் ஒரு ரோம குடியுரிமை பெற்ற ஒரு சகோதரன் அப்படிங்கறத அறிஞ்சு அவரை என்ன பண்றாங்கன்னா ரோமுக்கு அனுப்புறாங்க விசாரணைக்காக. அப்படி ஒரு ரோமுக்கு போகும்போது ஒரு பிரயாணம், ஒரு வாயேஜ் டு ரோம் பாக்குறோம். அந்த ரோம்ல போய் அவர் சேரக்கூடிய டைம் தான் கிபி 61, அதாவது 60 61 இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடைப்பட்ட காலங்கள்ல தான் நம்ம முன்னமே பார்த்த மாதிரி கிபி 60 61 இந்த இடைப்பட்ட காலத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் நிறைய நிருபம் எழுதியிருக்காரு. பவுல் ரோமர்ல ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான நிருபங்கள் எழுதியிருக்கார். இருந்த போதிலும் மற்ற எல்லா நிருபங்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பிலமோன் அப்படிங்கக்கூடிய நிருபத்துக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, த ஸ்ட்ராங்கஸ்ட் புக்கு, பவுல் எழுதுனதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான புக்கு. நம்ம நிறைய நினைப்போம் அவர் எழுதுனதே பவர்ஃபுல்லான புக்கு ரோமன்ஸ், அவர் எழுதுனதே பவர்ஃபுல்லான புக்கு கொரிந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் ஒரு டாக்டரினை வலியுறுத்தக்கூடிய ஒரு புஸ்தகமா இருக்கு. சோ இங்க நம்ம எந்த கோணத்துல பாக்குறோம்னா, பவுல் எழுதுனதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான புக்கு, ஒரு குணலட்சணத்தை அடிப்படையாக இன்னும் சொல்ல போனா அவர் அந்த நிருபத்துல வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் புக் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தொடர் வகுப்புல பார்க்கக்கூடிய பிலமோன் நிருபம். சோ இந்த பிலமோன் நிருபம் வெறுமனே பிலமோனுக்கு மட்டும்தான் இதை ஏன் பைபிள்ல வைக்கணும், இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒருவேளை கேள்விகள் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது வசனத்திலேயே விடை கொடுக்கிறாரு. இந்த நிருபம் பிலமோனுக்கு மாத்திரமல்ல, பிலமோனுடைய வீட்டுல கூடுகிற அந்த கொலேசே சபைக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாருன்னா அந்த நிருபத்திலேயே அக்னாலேஜ் பண்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆதி காலத்துல அன்னைக்கு அப்போஸ்தலர்களாகட்டும், அதை தொடர்ந்து வந்த சீஷர்களாகட்டும், அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்படையான ஒரு அன்பு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு. அதாவது சொந்த வாழ்க்கை தனி, சபை வாழ்க்கை தனி அப்படின்னு இல்லாம சபையாரோடு சேர்ந்து ஒரே வாழ்க்கையை அன்னைக்கு ஆதி காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்க இருந்தே நமக்கு படிப்பினைகள் ஆரம்பிக்குது. நாம் என்னதான் பிரிந்திருந்தாலும், சகோதர சகோதரர்களை விட்டு பிரிந்திருந்தாலும், நம்மளை பத்தின எல்லா விஷயங்களுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தெரியணும், அல்லது அவர்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு மனம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்படிதான் ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் விசேஷமா இந்த பிலமோனை குறிச்சு கூட சொல்லும் போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா இருந்திருக்கார். இந்த கொலேசே பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்திருக்காரு. அவர் கீழே பாத்தீங்கன்னா சில அடிமைகள் கூட அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா வச்சுட்டு இருந்திருக்காரா. ஏன்னா அந்த காலத்துல என்ன சொல்ல போனா பிலமோன் யாருன்னு சொல்றாங்கன்னா, இவர் ஒரு ரோம குடியுரிமை பெற்ற அந்த சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சகோதரனா இருந்திருக்காரு. அன்னைக்கு ரொம்ப லீகல். இவர்கள் என்ன பண்ணலாம்னா தங்களுடைய வீட்டு வேலைகளுக்கும் தங்களுடைய சொந்த அலுவல்களுக்கும் அடிமைகளை வச்சிருக்கலாம். அது ஒரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு லீகலான ஒரு விஷயம் பாக்குறோம். சோ அப்படி இவர் வச்சிருந்த ஒரு அடிமை, இதுதான் இந்த லெட்டருடைய ஒரு பர்பஸ். அப்படி அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு அடிமையுடைய பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒனேசிமஸ்ன்னு பாக்குறோம். ஒனேசிமம் அப்படின்னு பாக்குறோம் தமிழ்ல. சோ இந்த ஒனேசிமுக்கும் பிலமோனுக்கும் இடையில நடந்த சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி பிலமோனை விட்டு ஒனேசிமம் என்ன ஆகுறாருன்னா தூரமா போயிடுறாரு. திரும்பவும் ஒனேசிமம் பிலமோன்ட்டு என்ன பண்ணணும்னா சேர்க்கணும். ஒரு அடிமையா இல்ல, ஒரு சகோதரனா சேர்க்கணும் அப்படிங்கறதா இந்த நிருபத்துடைய ஒரு மைய புள்ளின்னு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ ஏன் ஒனேசிமம் ஓடி போனார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, கட்டாயமாக பிலமோன் கூட ஏதோ ஒரு மனஸ்தாபம் அல்லது ஏதோ ஒரு திருட்டு என்ன இருக்கணும்னா அவருடைய வீட்டுல நடந்திருக்கணும். ஒருவேளை இவர் ஏதாவது சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்படி ஓடின இந்த பிலமோன் எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது இப்ப பவுல் தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறாரு. பவுல் ஏன் இதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கட்டாயமாக இந்த பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரோமாபுரியில் அவர் ஜெயில இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு ஆளாவோ ஒரு வேலைக்காகவோ அவர் கூட உடன் என்ன இருக்கலாம்னா போய் அங்க ஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி அங்க இருக்கும்போது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் பிலமோனுடைய அடிமையினோ அவர் விட்டு நான் ஓடி வந்துட்டுங்கிற விஷயம் அவர்கிட்ட சொல்லும் போது இந்த இருவரையும் சேர்ப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு துணிவா என்ன பண்றாருன்னா ஒரு முயற்சி எடுக்கிறார். அப்படி அவர் எடுத்த முயற்சியுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம கையில பிலமோனுக்கு எழுதின நிருபமாக வந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ இங்க கூட என்ன சொல்றாருன்னா, அடிமைத்தனத்தை குறிச்சு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் எழுதும்போது கூட, நீ அடிமையா அழைக்கப்பட்டிருந்தா கவலைப்படாத, நீ சுயாதீனா இருந்தாலும் அதை நலம் நீ அனுசரிச்சுக்கொள். ஏன்னா கர்த்தருக்குள்ள நம்ம அடிமையா இருந்தோம்னா மன்னிக்கும், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமை அங்க கர்த்தருடைய சுயாதீனம் இருக்கிறான். இங்க அடிமை என்றும் இல்லை இல்லைங்களா, சுயாதீனம் என்று இல்லை. நம்ம பாக்குறோம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். சோ இப்படிதான் இந்த நிருபத்துடைய பின்னணியோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை என்ன பண்றாருன்னா எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதும் போது கூட நம்ம நல்லா கவனிக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரிகளும் தேவனுடைய பரிசுத்தாவின் துணையோடு தான் அவர் என்ன பண்ணிருக்கணும்னா அவர் எழுதியிருக்கணும். இது ஜஸ்ட் லைக் ஒரு பர்சனல் லெட்டர், ஒரு தனிப்பட்ட சகோதரனுக்கு எழுதுறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. கட்டாயமாக இது தேவனுடைய ஆவியில ஒவ்வொரு வார்த்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் உச்சரிக்கும் போது அது பிலமோனுக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அனைத்து சபையாருக்கும் ஒரு பயனுள்ள வகையில தான் அந்த நிருபத்தை என்ன பண்ணிருக்கணும்னா அவரு ரொம்ப அருமையா எழுதியிருக்கணும்னு பாக்குறோம். சோ இந்த நிருபம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இதை நம்ம மேஜரா பிரிச்சோம்னா ஒரு 4 பகுதிகளா பிரிக்கலாம். மொத்தம் 25 வசனம் கொண்ட ஒரே நிருபம் பார்க்கும். முதல் 3 வசனம் நம்ம பார்க்கிறோம், பவுல் ஒரு வகையான கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அன்பின் வாழ்த்துக்களை என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார். அடுத்த ஒரு 3 வசனம் 4-7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை கவனிக்கும் போது அங்க பவுல் என்ன பண்றாருன்னா ஒரு நன்றியோரையும் சொல்றாரு, அது குறிச்சு ஒரு பிரேயரை அவர் என்ன பண்றாருன்னா பிலமோன் குறிச்சு அவர் பண்றதை கவனிக்கும். அதுக்கப்புறம் தான் 8ஆம் வசனத்துல இருந்து தான் எதவே ஆரம்பிக்கிறாருன்னா இந்த லெட்டருடைய தீம், எதுக்காக பவுல் இதை எழுதுறார். பவுல் இந்த தீமை எழுதுறதுக்கு முன்னாடியே 7 வசனங்கள்ல பிலமோனுடைய மைண்ட் என்ன ஆகிறாருன்னா அருமையா அவரே என்ன ஆகிறாருன்னா வணையிறார். இந்த விஷயத்த பிலமோன்ட்ட சொன்னா அவர் உடனே ஏற்றுக்கொள்ற மாதிரி அவரை குறிச்ச உண்மைகளை அவர் குறிச்ச நன்மைகளை ரொம்ப தெளிவா பிலமோனுக்கே பவுல் என்ன பண்றாருன்னா நினைப்பூட்டுறதை நம்ம கவனிக்கிறோம். சோ நம்ம கவனிக்கிறோம் இந்த நாள்ல கூட நம்ம 2வது பாடமாக இந்த 4-7 வசனங்களை குறிச்சு தான் நம்ம அதிகமா தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய தீம் பார்ட் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்க போறோம். சோ கடைசி 23-25 வசனம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு கிரீட்டிங், பவுல் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன அன்பின் வாழ்த்துக்கள் சொல்றாங்க, அந்த பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லணும், பவுல் திரும்ப வரும்போது அவருக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்றாரு. சோ நம்ம இந்த முதல் பகுதியை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்திருந்தோம். ரொம்ப குயிக்கா நம்ம திரும்ப கூட ஒரு முறை பார்த்திடலாம். பிலமோனுக்கு எழுதின நிருபத்துல பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரி வாசிங்க. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும். பாருங்க, முதல் வசனமே ஆரம்பிக்கிறாரு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக கட்டப்பட்டவனாகிய பவுல். ரொம்ப தெளிவா பாக்குறோம். இங்கேயே நமக்கு ஒரு முதல் லசன பவுல் வைக்கிறார். சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய சத்தியங்கள். முதல் சத்தியம் நம்ம பாக்குறோம், நிறைய இருக்கு, நம்ம பாயிண்ட் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன ஒரு காரியம் சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாக இப்ப ரோமர்களால ஜெயில இருக்கிறாரு பவுல். அவருடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காரு.
ஆனா அது எப்படி அவர் மேன்மையா சொல்றாருன்னா, நான் ரோமர்களால கட்டப்பட்டவன், நான் ஜெயில இருக்கேன்னு சொல்லாம கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக கட்டப்பட்டவங்கிறார். அப்ப தனக்கு இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் தான் சத்தியத்துல இருப்பதை ஒருபோதும் பாதிக்காத வகையில பவுல் என்ன ஆகுறாருன்னா, அதெல்லாமே தேவனுடைய சித்தம்ங்கிற ஒரு மெச்சூர்டு சிந்தனையில எடுத்துக்கிறார். இன்னைக்கு நம்மள கூட எடுத்துக்கலாம், பிராக்டிக்கலாம். நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருக்கும், நிறைய உபத்திரவங்கள் இருக்கும். இதெல்லாம் சத்தியத்தின் மூலமா நம்ம இந்த உண்மையான விசுவாசத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு இருக்குங்கிறத நம்ம உணர்வு இருக்கும். ஆனாலும் இதை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது இது உண்மையாவே கிறிஸ்து இயேசு நிமித்தமாக நமக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறத பெருமையா சொல்லாம சில டைம் நம்ம என்ன பண்றோம்னா எக்கச்சக்க பிரச்சனைங்க அப்படின்றோம். ஆனா பவுல் இங்க சிறையில பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட அவர் எப்படி சொல்றாருன்னா ரொம்ப மேன்மையா சொல்றார், நான் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்ன பண்ணிருக்கிறேன்னா கட்டப்பட்டிருக்கேன். இது எவ்வளவு பெரிய ஒரு பெருமை தெரியுங்களா பவுலுக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு ஒருவேளை இதே மாதிரி ஒரு சிறை அனுபவம் நமக்கு தேவன் கொடுக்கிறார் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா உடனே ஒரு பதட்டப்பட்டோம் இல்லைங்களா, மற்ற சகோதரர் போன் பண்ணி ரொம்ப நம்ம அழுது புரண்டு எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை சத்தியத்தின் நிமித்தமா அந்த சூழ்நிலை நடக்குதுன்னா நாம் கூட அங்க பெருமையாக தேவனுக்குள்ளாக இல்லைங்களா, பெருமைனா மேட்டுமே இல்லை, தேவனுக்குள்ளாக களி கூர்ந்து கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நாம் கட்டப்படுவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்முடைய மனசுல தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். அடுத்து 2வது லெசன் என்ன அவர் கொடுக்கிறாருன்னா, அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரனை குறிச்சும் அவர் என்ன பண்றார், நிருபத்தில் எழுதுறார். என் கூட இருக்கக்கூடிய சகோதரன் ஆகிய தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு குறித்து எழுதும்போது கூட அவருக்கு எழுதும் போது என்னுடைய குமாரன் அப்படின்னு எழுதுறார். தீமோத்தேயு குமாரன் சொல்லியிருக்கார், தீத்துவ சொல்லியிருக்கார். அப்புறம் ஒனேசிமோ கூட இந்த பாடத்துல வரக்கூடிய ஒனேசிமோ கூட குமாரன் சொல்றார். இங்க சகோதரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்லும்போது கூட அங்க கூட ஒரு கிரேட் லெசன் நம்ம பார்க்கிறோம். ஏன் பவுல் இதை சொல்றாங்கன்னா, இந்த நிருபத்துல பிலமோனுக்கு ஒனேசிமோ இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னவா மாற போறாருன்னு பவுல் எழுத போறாருன்னா, அவனுக்கு அடிமை அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ள எனக்கு எப்படி தீமோத்தேயு ஒரு சகோதரனோ அந்த மாதிரி ஒனேசிமோஸ் உங்களுக்கு ஒரு சகோதரனா மாற போறாருங்கிறத இன்டைரக்டா பவுல் என்ன பண்றாருன்னா அங்க வலியுறுத்துறார். இதுல என்ன ஒரு பியூட்டினா, பின்னாடி அவர் எழுதும்போது கூட ரொம்ப தெளிவா எழுதுவார். எப்படி எழுதுவார்னா, பிலமோனுக்கு சத்தியங்கள் பவுல் மூலமா தான் போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா பவுல் சத்தியத்துல பெற்றெடுத்த ஒரு குமாரன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோனா கூட இருக்கணும். இந்த உறவு முறைய அங்க மேட்ச் பண்றோம். நம்ம எல்லாம் தேவனுடைய ஒரே பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம எல்லாரும் உடன் சகோதரர்கள். பாருங்க, இந்த ஒனேசிமஸ் கூட உங்களுக்கு சகோதரன் தான், அவன் அடிமை அல்ல. ஒருவேளை அவர் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்துறதுக்கு தான் இந்த பாயிண்ட் எழுதுறாரு. சோ அதை தொடர்ந்து எழுதும்போது கூட 2ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், மன்னிக்கும் 1ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியே எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாளுமா இருக்கிற பிலமோன் எழுதுறார். டைரக்டா பிலமோன் எழுதாம பிரியம் உள்ளவன் அப்படின்னு எழுதுறார். ஏன் இந்த காரியத்தை கூட பவுல் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிலமோனுங்கிற பேருக்கு அர்த்தமே ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பிரியமுள்ளவன். பவுல் கூட இங்க ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடுறாரு. என்னன்னா, பிலமோனுக்கு பிலமோனுடைய பேருடைய அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்து, நீ ஒனேசிமோ ஏத்துப்பா, எனக்கு தெரியும், ஏன்னா நீ ரொம்ப நல்லவரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் அட்ரஸ் பண்றார். பிலமோன் அப்படின்னா பிரியமானவன் அர்த்தம். சோ இங்க ஏன் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமாக பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூட இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ரொம்ப பிரியமானவன்கிறத நீங்க விட்னஸ் பண்ணுங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க விட்னஸ் பண்ணுவீங்கன்னு பின்னாடி ரிக்வஸ்ட் வரும்போது இந்த ஒனேசிமோ ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவா அவர் எழுதுறாரு. சோ அதுக்கப்புறம் அவர் எழுதக்கூடிய 3வது ஒரு முக்கியமான லெசன் நம்ம பாக்குறோம், எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசு நிமித்தமாக சில சுவிசேஷ வேலைகளை செய்யறார். அதே வேலைகளை கொலேசிய பட்டணத்திலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் பவுலுடைய இந்த ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரியில யாரும் அதிக பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவோட சுவிசேஷத்துல பிலமோன். அவர் ஒரு வார்த்தையை அட்ரஸ் பண்றார். ஒருவேளை நாம் நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை குறிச்சு நம்முடைய மனதின் எண்ணங்கள் வரும்போது கூட நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்காக இந்த உலகத்துல ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவருடைய சபையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் நாம் எப்படிதான் பார்க்கணும்னு சொல்றாருன்னா, எல்லாருமே ஈக்குவல், நம்முடைய உடன் வேலையால்
தேவனுடைய பண்ணையில நம்ம ஒரு வேலை செய்யறோம், நம்ம கூட இருக்கிற சகோதரர் ஒரு வேலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை பவுலிங் என்ன பண்றாருன்னா நமக்கு டீச் பண்றார். அதை தொடர்ந்து அவர் 2வது வசனம் எழுதுறாரு. சகோதரி, இந்த வசனத்தை வாசிங்க. பிலமோன் 1:2 பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகன் ஆகிய அர்க்கிப்புவுக்கும் உங்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. அவரு கிளியரா எழுதுறாரு. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் சில கேரக்டர்ஸ் என்ன பண்றாருன்னா இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் 3வது சொல்றார், உங்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. சோ முதல் கொஸ்டின், யார் இந்த அப்பியாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அப்பியாள் வேற யாருமே இல்ல, கட்டாயமாக பிலமோனுடைய மனைவியா தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். சோ நிருபம் எழுதும் போதே பிலமோனுடைய மனைவிக்கும் அதை தொடர்ந்து அர்க்கிப்புக்கும் சொல்றார். சோ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அர்க்கிப்பு அப்படிங்கிறவரு இந்த பிலமோனுடைய ஒருவேளை உடன் சகோதரராகவும் இருக்கலாம், அதே போல பிலமோனுடைய ஒரு பையனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். கடந்த வாரம் கூட நம்ம சொல்லும் போது கட்டாயமாக பிலமோனுடைய உடன் சகோதரா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சோ நிறைய கமெண்ட்ரிஸ் நம்ம படிக்கும் போது ரெண்டுக்குமே ஈக்குவலா கொடுக்குறாங்க. என்ன சொல்ல போனா பிலமோனுடைய பையனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புன்றத சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல கிரேக்கர்களாகட்டும் ரோமர்களாகட்டும் யூதர்களாகட்டும் ஒரு பெரிய வழக்கம் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியா குடியிருப்பாங்களே தவிர ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமா இருக்க மாட்டாங்க. அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்க மாட்டாங்க. திருமணமான பிறகு அவங்க தனித்தனியா இருக்கிறது வழக்கம். சோ அதன் அடிப்படையில இந்த இடத்துல கூட எழுதும் போது கூட அர்க்கிப்புடைய ஏஜ் குறிச்சு கூட நம்ம ஒரு வசனம் பார்க்கிறோம். கொலேசியர் 4:17 பார்க்கும்போது, அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமா இருவாயாக என்று சொல்லுங்கள். அப்போ கட்டாயமா ஒரு யங் மேனா இருக்கணும் அர்க்கிப்பு. சோ என்ன ஆராய்ச்சியாளர்கள் என்ன டிசைட் பண்றாங்கன்னா கட்டாயமாக பிலமோனுடைய பையனா தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு பண்றாங்க. சோ நம்ம ரெண்டையுமே எடுக்கிறோம். ஒண்ணு பிலமோனுடைய உடன் சகோதரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு பிலமோனுடைய பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதிகமான கமெண்ட்ரிஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்க்கும்போது மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னதான் கொடுக்குறாங்கன்னா அவர் பிலமோனுடைய பையனா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுல இருக்கிறவங்கள பர்டிகுலரா விசாரிக்கிறாரு, மனைவி மற்றும் மகனை அப்படின்னு பார்ப்போம். சோ எது எப்படியோ அந்த வசனம் முடியும் போது ரொம்ப கிளியரா எழுதுறார். இது தனிப்பட்ட சகோதரனுக்கு எழுதக்கூடிய நிருபமா இருந்தாலும் அவர் எதையும் விசாரிக்கிறாருன்னா பிலமோனுடைய வீட்டிலேயே எக்லீசியா கூட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல எல்லாம். அப்ப அந்த சபைக்கும் எழுதுகிறதாவது அப்படிங்கறதான் அங்க ஆரம்பிக்கிறார். சோ ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன எழுதுறாரு அப்படிங்கறதான் 3ஆம் வசனம் வாசிக்கணும். சகோதரி வாசிங்க. பிலமோன் 1:3 வசனம். 1:3 நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சோ இந்த வசனம் பல முறை நம்ம படிச்சிருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த வசனத்துல என்ன பிரதர் பெரிய லெசன் இருக்கு போகுது அப்படின்னு கூட யோசிக்கலாம். கட்டாயமாக இந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி கூட நமக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, இந்த வசனம் ஒரு நிமிஷம் அப்படி பேசி போயிடலாம் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள டீடைல்டா போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தேவனுடைய பரிசுத்தாவி அப்போஸ்தலர்கள் மூலமா ஒரு வார்த்தை நம்ம கொடுத்திருக்காங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அவர் எப்படி எழுதுறாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்றார். பவுல் ஒரு இடத்துல இதே வார்த்தையை உச்சரிக்கலைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பல நிருபங்கள்ல அவர் உச்சரிச்சிருக்கார் இதே சேம் வார்த்தை, கிருபையும் சமாதானமும் அப்படிங்கிறார். சோ எங்கெல்லாம் உச்சரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல் விஷயம் நம்ம கவனிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:2 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல 2 கொரிந்தியர் 1:2 வசனத்திலையும் பார்க்கிறோம். கலாத்தியர் 1:3, எபேசியர் 1:2, பிலிப்பியன் 1:2, கொலேசியன் 1:2, 2 தெசலோனிக்கேயர் 1:2 எல்லா இடங்கள்லயும் இந்த கிரீட்டிங்ஸ் அவர் கொடுக்கும்போது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இப்ப கேள்வி, ஏன் பவுல் திரும்ப திரும்ப இதே மாதிரி வார்த்தைகளே தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது சில முறை நம்ம கூட எப்படி தோணும்னா, பிரதர் அது ஒரு வழக்கம், நம்ம கூட சொல்லுவோம் இல்லைங்களா, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் சொல்றோம்ல பிரதர், அந்த மாதிரி ஒரு ரெகுலரா அன்னைக்கு இருந்த ஒரு ஹேபிட்டா தான் இருந்திருக்கணும், அதனாலதான் பவுல் எழுதுறார் அப்படின்னு. ஆனா நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கவனிக்கலாம், சரி அப்படிதான் இது ரிப்பீட்டான வார்த்தையாவே இருக்கட்டுமே, இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு பவுல் முடிவு பண்ணும்போது
அவர் ஏன் இந்த வார்த்தையை செலக்ட் பண்றார் அப்படிங்கறத கேள்வி. இந்த கேள்வியுடைய பதில் என்னன்னா, இந்த நிருபம் எந்த சபைகள்லாம் வாசிக்கப்படுதோ இந்த வார்த்தை எல்லா சபைகளுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையா இருக்கணும், எல்லா சபைக்கும் இதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் போகணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் அந்த வார்த்தைகளை செலக்ட் பண்ணும்போது கூட ரொம்ப ஞானமா தேவனுடைய ஆவியின் அனுகிரகத்துல அவர் செலக்ட் பண்றார். இதான் நம்ம கவனிக்கிறோம். பவுல் அநேகமாக ஒவ்வொரு சபையும் இந்த வார்த்தையை கேட்கணும்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் விரும்பும் இந்த வார்த்தைகளை ஸ்பெஷலா என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தையா கவனிக்கலாம். அவர் எழுதுறார், உங்களுக்கு கிருபை உண்டாவதாகன்றார். சோ கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா, பிரதர் கிருபைனா கிரேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம், ரொம்ப எளிமையா. பட் நல்லா நம்ம கவனிச்சோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடங்கள்ல நம்ம கவனிக்கிறோம், யூதாஸ் காரியத்து அப்படிங்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய அந்த அழைப்பிலிருந்து வெளியே போனோம்னா தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலன் அப்படிங்கக்கூடிய இந்த அழைப்ப தேவனுடைய ஒரு கிருபையில, இன்னும் சொல்ல போனா ஒரு ஆள் மிஸ் ஆகி அந்த இடத்துக்கு வந்திருக்கார் பவுல். இது எவ்வளவு பெரிய கிருபை அப்படிங்கறத அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்ட பவுல்னாலதான் அதை தெளிவா உணர்த்த முடியும். அதனாலதான் சொல்றார், இது சாதாரண கிருபை இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சத்தியத்துல உண்மையாகவே தேவனுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது கட்டாயமாக நம்மளால நடக்கல. தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் கிருபை, அவருடைய அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரேஸ் நம்ம பார்க்கணும். சோ இந்த கிரேஸை குறிச்சு நிறைய இடங்கள்ல பவுல் என்ன ஆகுறாருன்னா, அவர் எழுதுறார். ஒரு வசனம் மாத்திரம் நம்ம கவனிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா எழுதுறார் இந்த கிருபையை குறிச்சு. 7ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசித்து கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். பாருங்க, அவர் எந்த அளவுக்கு மேன்மை எழுதுறாருன்னா, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னு அருள செய்திருக்கிறாருன்னு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளும் பாடங்கள் எடுக்கும் போதும் சபையில நம்ம சகோதரர்கள் இந்த எக்லீசியா ஆர்கனைஸ் பண்ணும்போதும் ஒரு வார்த்தையை உச்சரிப்போம். இனிமேல் கொஞ்சம் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கொஞ்சம் இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சு பார்க்கலாம். கூடி வந்திருக்கிற சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லும் போது இந்த கிருபையை நம்ம வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வோட நம்ம இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கட்டாயமாக இந்த மேன்மையை நம்ம உணர முடியும். நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாருமே அதை உணர்ந்துதான் உச்சரிக்கிறோம் அப்படின்னு. ஆனா பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது நமக்கு ஞாபகப்படுத்துறார், நீங்க அப்படிதான் பண்றீங்களா, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவா எழுதுறார். அந்த அப்போஸ்தலர் ஊழியமே தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் கிருபைன்னு நம்ம பாக்குறோம். அதே கிருபை தான் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை ஒருபோதும் இல்லைங்களா நம்ம பாக்குறோம். எக்லீசியா கூடுகை ஹார்வெஸ்ட் ஒர்க்னு வரும்போது இதெல்லாம் தேவன் கொடுக்க கிருபை. இந்த ஒவ்வொரு கிருபையும் ஒருபோதும் இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கறத பவுல் ஞாபகப்படுத்துறார். இன்னும் பாத்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் முழுக்கவே இந்த கிரேஸ் சாப்டர்னு சொல்லுவாங்க, கிருபையின் அதிகாரம்னு சொல்லுவாங்க. எப்படி யூதர்கள் விட்ட வாய்ப்பை புறஜாதிகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரோமன்ஸ்ல அவர் எழுதுறார். யூதர்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு நிலைமை, பட் நாம எப்படி அந்த கிருபைக்குள்ள வந்தோம், கிரேஸ் காவனன்ட்குள்ள வந்தோங்கிறத அவர் ரொம்ப தெளிவா எழுதுறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல கூட நம்ம கவனிக்கிறோம். சோ இன்னும் விசேஷமா இந்த கிருபையை குறிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு நினைவுக்கு வர்றார். யார் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருதான் வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதினவர் நம்ம பாக்குறோம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான நம்ம வெளிப்படுத்தல் பாடங்கள் கேட்கும் போது நம்ம கவனிச்சிருப்போம். நாம தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் வகுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ யோவான் ஈக்குவல் டு யோவான் வகுப்பார் நம்ம படிச்சிருப்போம். என்ன ஆச்சரியம்னா, இந்த யோவான் வகுப்பாரு கூட தேவன் ஒரு கிருபை பண்ணியிருக்கார். நாம் 7ஆம் கால சபையில தேவனுடைய கிருபையை வாங்கி இருக்கிறோங்கிறது உண்மைதான். அதை எப்படி தேவன் விட்னஸ் பண்றாருன்னா, யோவான்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா தேவன் கொடுக்கிறார்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். என்ன சொல்றாருன்னா, யெகோவாவின் கிருபைன்னு அர்த்தம். தேவனுடைய கிருபைங்கிற அந்த வார்த்தை தான் யோவான்கிற பேரு. இப்பதான் நம்ம தான் யோவான் வகுப்பாரு விசுவாசிக்கிறோம். அப்ப நமக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கிருபையை பெற்ற வகுப்பார் அப்படிங்கறதான் நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு டைட்டிலா இருக்கு. உண்மைதான் இல்லைங்களா? எவ்வளவு பேருக்கு இந்த சத்தியம் கிடைச்சிருக்கலாம்.
ஒருவேளை நம்மளோட நல்ல பண்புகள் இருக்கிறவங்களா இருக்கலாம், நல்ல குணலட்சணம் இருக்கிறவங்களா இருக்கலாம், நல்ல பேசும் திறமை இருக்கிறவங்களா இருக்கலாம். சோ அவர்கள் எல்லாம் தேவன் விட்டுட்டு இந்த உலகத்தில் இழிவானவைகளையும் இல்லைங்களா பைத்தியங்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா தெரிந்து கொள்றார். இது முழுக்க முழுக்க தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் கிருபைன்னு பார்க்கிறோம். அதனாலதான் நம்மளை குறிச்சு கூட இயேசு கிறிஸ்து 1ஆம் வரியிலே தெளிவா எழுதுறார். பேதுருகிட்ட சொல்றாரு நம்மளை குறிச்சு. வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரத்துல 20 மற்றும் 21 வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 20-21 வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். இதை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். சோ என்ன கேக்குறாருன்னா, யோவான் வராரு. அதான் வசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆண்டவரே, இந்த யோவானுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கூட பாருங்க, நம்மளை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறார் மறைமுகமாக இந்த யோவான் வகுப்பாரை குறிச்சு. அதான் கிருபை. என்ன எழுதுறாரு பாருங்க, 22-23 வசனம். யோவான் 21-22-23 வசனங்கள். இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரப்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். பாருங்க, தெளிவா இயேசு கிறிஸ்து எழுதுறாரு, பேசுறாரு. யோவான் சாக மாட்டாருன்னு நான் சொல்லலப்பா, ஆனா அவர் சொன்ன வார்த்தை, நான் வரும் அளவும் இவர் இருக்கிறதுக்கு எனக்கு சித்தம்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்றார். அப்ப ரொம்ப தெளிவா பாக்குறோம், யோவான் இறந்துடுறார். ஆனா யோவான் வகுப்பார் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் காலத்துல கூட இந்த கிருபையின் வகுப்பார், கிருபையை பெற்ற பிள்ளைகள் இந்த பூமியில இருப்பாங்க அப்படிங்கிறத எங்கேயே இயேசு கிறிஸ்து ரெஜிஸ்டர் பண்றாருன்னா தன்னுடைய 1ஆம் வருகையிலே. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு கிருபை உண்டாவதாகன்னு ஒரு வார்த்தை உச்சரிக்கிறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை நம்ம உணர்ந்தவர்களா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மாபெரும் கிரேஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். அடுத்து இந்த அதே வசனத்துல அவர் உச்சரிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, யார் ஒருவர் இந்த கிருபையை சரியாக உணர்றாங்களோ அவர்களால மட்டுமே இந்த சமாதானத்தை பெற முடியும். அவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த சமாதானம் வளரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ சகோதரர்கள் சகோதரிகள் சத்தியத்துக்குள்ள வந்தாலும் எந்த சகோதரன் சகோதரி சத்தியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இது தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைன்னு உணர்ந்து ரொம்ப சின்சியரா தேவனுக்காக இருக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க ரொம்ப சமாதானமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதான் தேவன் சொல்றாரு, அந்த கிருபையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வர்ற பிரச்சனையை பார்க்கும்போது இல்லைங்களா, இந்த கிருபை எல்லாத்தையும் தாங்கும்னு நம்ம விசுவாசிப்போம். அப்ப நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து இயேசு வைத்து போன அந்த சமாதானம் என்ன ஆகும்னா அவ்வளவு. இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எங்கிருந்து வருது, யார் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமா சகோதரர்களே, ஒவ்வொரு முறையும் நம்ம போடியம்ல ஏறி இந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம். ஆனா இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறத தேவன் இந்த நாள்ல விசேஷமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அப்படின்னு நம்ம உச்சரிக்கக்கூடிய இந்த வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்திலேயே ஒரு சொல்ல முடியாத, விவரிக்கவே முடியாத ஒரு உரிமையை நம்ம பெற்றுக்கிறோம். இதை எந்த உலக ஜனத்துக்கு போய் சொன்னாலும் பாருங்க, இந்த உலகத்தை படிச்ச கடவுளுக்கு நான் பையங்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். ஒரு அப்பா பையன் உணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். இந்த உலகத்துல எல்லாரும் அனாதைகளை போல இருக்கும்போது இல்லைங்களா, அதே புறஜாதிகள் இருக்கிற நம்மளை அழைச்சு அப்பாவுடைய பேரை சொல்லி கொடுத்து, எங்க என்ன அப்பான்னு கூப்பிடு, நான் பாக்குறேன் நீ எப்படி பேசுறன்னு அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி கொடுத்து வளர்த்தக்கூடிய ஒரே கடவுள் இந்த உலகத்துல யாருதான் பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். அதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் த ஒண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். இந்த உலகத்துல இந்த உறவோடு நம்ம எந்த உறவையும் ஒப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு உணர்வை தேவன் நம்ம கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட என்ன ரிமைண்ட் பண்றாருன்னா, நீங்கெல்லாம் என் பசங்க, நீங்கெல்லாம் என் பொண்ணுங்கன்னு என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றாரு. விசேஷமா நம்ம தேவனுடைய பையனா மாறுறதுக்கு
நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒருத்தர் ஒரு தியாகம் பண்ணாரு பாருங்க. அதை எப்படி மறக்க முடியும்? கட்டாயமா நம்மளாலேயும் மறக்க முடியாது, அப்போஸ்தலனாகிய பவுல்னாலேயும் மறக்க முடியாது. கிளியரா சொல்றார், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அங்க இயேசு அப்படிங்கக்கூடிய வார்த்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக எந்த பாவமே பண்ணாம தன்னுடைய உயிரை சிலுவையில கொடுத்த நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்ம இவ்வளவு சமாதானமா, இவ்வளவு சுதந்திரமா, தேவன் யார் இல்லைங்களா, அவருடைய திட்டம் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நமக்காக தியாகம் பண்ண நம்முடைய ரட்சகருடைய பலி. இதையும் மறக்க முடியாது. பவுல் இது கூட இன்னொரு விஷயத்தையும், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், இன்னொரு விஷயத்தையும் அவர் எழுதுறாரு. இது 4வது முக்கியமான பாயிண்ட் லெசன். அப்பப்போ ஸ்லைட்ல உங்களுக்கு 4, 3 நம்பர் வரும். இதெல்லாம் முக்கியமான லெசன்ஸ் பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, கிரேஸ், சமாதானம் என்ன, தேவனை பத்தின உறவு, கிறிஸ்துவ பத்தின உறவு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஏசு கிறிஸ்துவினாலும்ன்றாரு. அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையில கூட பவுல் என்ன திரும்ப பிலமோனுக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, அப்பா கிறிஸ்துங்கிறவரு ஒரு ஆள் இல்லப்பா, 144,000 பேர் கொண்ட ஒரு சரீரம். அந்த சரீரம் அங்கதான் பிலமோன், நீங்களும் பவுலாகிய நானும். இன்னும் விசேஷமா இந்த பாடத்துல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடிய, உங்களை விட்டு ஓடின அடிமையான இப்பொழுது இருக்கிற சகோதரனாகிய அந்த ஒனேசிமும் இந்த பாடி மெம்பர் தான் அப்படின்னு சொல்லி எல்லா பரிசுத்தவான்களை பத்தியும் சொல்லிட்டு உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகுன்ற. இதான் இந்த 3ஆம் வசனத்துடைய விளக்கம். இந்த விளக்கம் எல்லாம் நம்ம லெசன் நம்பர் 4 பாக்குறோம். சோ அடுத்து நம்ம இப்ப இந்த பாடத்துல விசேஷமா நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா எதாவது பார்க்க போறோம்னா 4-7 வசனங்களை குறிச்சு பார்க்க போறோம். சோ முதல்ல இந்த பாடத்துக்காக நம்ம 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரத்துல வசனம் 5 வாசிங்க சார். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் இமிடியேட்டா நோ. நாம சொல்லுவோமான்னு கேட்டா டக்குன்னு உடனே எஸ்ஸா நோவான்னு பதில் வராது. காரணம் என்னன்னா, நம் பலவீனத்துல இருக்கு. பவுல் ஒரு மாபெரும் உண்மையை பிலமோனுக்கு சொல்றார். பிலமோன் இந்த நிருபம் படிக்கும் போதெல்லாம் அவருடைய உள்ளம் உருகணும். எப்பேற்பட்ட மனுஷன் இல்லைங்களா, எனக்காக இதெல்லாம் எழுதுறாருன்னு சொல்லி அங்க பிலமோன் பிரமிப்படையணும். பவுல் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேங்க, நீங்க இதெல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு அவர் உள்ளம் உடையணும். அவர் ரொம்ப தெளிவா எழுதுறார், என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் தேவனை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்தோத்தரிச்சிருக்கிறேன்றார். தேவனுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். அதே போல உங்களை என்னுடைய டெய்லி பிரேயர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரிமெம்பர் பண்ணியிருக்கேன்றார். இதே போலதான் அவர் ஜெயில இருக்கும்போது பிலிப்பியருக்கு எழுதக்கூடிய நிருபத்துல கூட இதே மாதிரியான வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறாரு. ரெஃபரன்ஸ்க்காக நம்ம தியானிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல அன்புக்குரிய சகோதரர்களையும் நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. இந்த பிலமோன் 1:5 நமக்கான ஒரு கிரேட்டஸ்ட் லெசன் காத்துட்டு இருக்கு. பிலிப்பியர் 1:4 மற்றும் 6 வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எப்படிதான் இது முடியுமோ அப்படின்னு நமக்கே ஒரு கேள்விதான். ஒரு மனுஷன் ஜெயில இருக்கார். இன்ஃபேக்ட் பிலிப்பியர் நிருபம் எழுதும் போதும் அதே ஜெயில தான் இருக்கார். ஜெயில இருக்கிற ஒரு மனுஷனுக்காக எல்லாரும் பிரேயர் பண்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜெயில இருக்கிற மனுஷன் விடுவிக்கணும் அல்லது அவங்களுக்காக ஒருவேளை அவங்க விடுதலையான தேவனை ஸ்தோத்திரிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க கிளியரா பாக்குறோம், இவர் ஜெயில இருக்காரு. இவர் என்ன எழுதுறாருன்னா பிலிப்பியர் கூட, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும். யோசிச்சு பாருங்க, ஒரு சகோதரன் 2 பேர் அப்படி இல்லை, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி பிரேயர் பண்ணும் போது கூட அவருக்கு பிரச்சனை, பல பிரச்சனை, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா நான் பிரேயர் பண்றேன். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் அப்பாவை நான் என்ன பண்றேன்னா ஸ்தோத்திரம் பண்ண, அப்பாவுக்கு நன்றி செலுத்துறேங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு உள்ளம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய சகோதரன் தான் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த இடத்துல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாக்குறோம். ஒருவேளை இந்த மாதிரியான ஜபங்கள் பண்ணாம இருந்திருந்தா அது என்னவாயிருக்கும்னு சொல்லி சாமுவேல்ல படிக்கிறோம்னா, ஒரு சரியான சகோதரனுக்கு இன்னும் சொல்ல போனா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் டெய்லி பிரேயர் பண்றோமான்னு யோசிச்சு பாருங்க. தெரியல.
ஒருவேளை நம்ம பிரேயர் பண்ணலாம் என்ன பிரதர், அவங்கதான் உடம்பு சரியில்லாம இருந்தா போதும், அவங்களுக்கு தான் பிரேயர் பண்ணா போதும், நல்லா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன் நம்ம பிரேயர் பண்ணணும்னு யோசிச்சோம்னா, ஒருவேளை நம்ம ஜபம் பண்ணாம இருக்கிறது கூட தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா அது ஒரு பாவம்ங்கிறார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது எனக்கு தூரமா இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். பாருங்க, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன பண்றேன்னா பாவம் செய்யறேங்கிற. அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரர்களுக்காக நம்முடைய அனுதின ஜபங்கள்ல நம்ம அடிக்கடி உச்சரிப்போம் இல்லைங்களா, உலகமெங்கும் இருக்கக்கூடிய சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தேவனே உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் சொல்றோம் இல்லைங்களா. அந்த வார்த்தை ஒருவேளை நம்ம உச்சரிக்காம இருந்தோம்னா நம்முடைய அனுதின ஜபத்துல, இங்க வசனம் அப்படிதான் ரெஃபர் பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக நான் என்னுடைய நன்மையை மாத்திரம் வாங்கிட்டு எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரம் நம்ம பிரேயர் பண்ணிருக்கும் போது அது தேவன் பார்வையில அநீதியா இருக்கும் அப்படிங்கிறாரு. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவமா இருக்கும், நான் அப்பேற்பட்ட பாவம் செய்யறவனா இருப்பேங்கிற. அப்ப ஏன் பவுல் இவங்களுக்காக பிரேயர் பண்றாரு, அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டாரு, தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, தன் கூட இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளுக்காக ஜபம் பண்றதுங்கிறது தான் கரெக்ட், பண்ணலைன்னா அது ஒரு பாவம்ங்கிறத பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் பண்ணது என்ன பண்றாருன்னா நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு. நீங்க இது பிலமோனுக்கு மாத்திரம் சொல்லி கொடுக்கல, நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது எப்பவுமே பிரேயர் மாத்திரம் பண்ணா பார்த்தாது, அந்த பிரேயரோடு கூட ஒரு ஸ்தோத்திரமும் நம்ம செலுத்தணும், ஒரு தேங்க்ஸ் கிவிங். தேவன் இவ்வளவு காலம் நமக்கு செய்து வந்த நன்மைகளுக்கும் நாம் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அந்த கிருபையை பெற்றுக்கோம் இல்லைங்களா, அதுக்காக வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல வசனம் 18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாருங்க, அவரு ரொம்ப தெளிவா எழுதுறார், எது நடந்தாலும் தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். பாருங்க, தேவனுடைய சித்தம்ங்கிற வார்த்தை பவுல் 2 முறைதான் யூஸ் பண்ணியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல. அதுல இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணது ரொம்ப ஹை பாயிண்ட். இங்க சொல்றது என்னன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்துக்காகவும் முதல்ல அப்பாக்கு நன்றி சொல்லுங்கன்ற. பிரச்சனையா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம் இல்லைங்களா, நாம் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், எதுல இருந்தாலும் பவுல் அதான் சொல்றார், நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன்ற. எப்படி முடியும் ஒரு நாள் அப்படின்னா, இதெல்லாம் பவுல் உள்வாங்காமல இந்த வரி என்ன பண்ண மாட்டாருன்னு எழுத மாட்டார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு சித்தத்தை குறிச்சு பேசுறார், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்யறதா தேவனுடைய சித்தங்கிறார். இன்னொரு இடத்துல தேவனுடைய சித்தத்தை குறிச்சு எழுதுறாரு, கவனிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல வசனம் 3. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ரொம்ப தெளிவா எழுதுறார், நாம பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகணுங்கிறதா தேவ சித்தம். இன்னொன்னு என்ன தேவ சித்தம் அவர் எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை பார்த்து நன்றி செலுத்துங்க. கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் நம்ம லைஃப்ல பல போராட்டம் நடக்கும், வெளியவே சொல்ல முடியாத பிரதர், அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பிரதர். ஓகே, இருக்கலாம், தாங்கிக்கலாம், இதுக்காக தான் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்படி நம்ம தாங்கிக் கொள்ளும் போது நம்முடைய உள் மனசு ஆட்டோமேட்டிக்கா தேவன்கிட்ட போகணும். எதுக்குன்னா, தேவனே நான் பிரச்சனையில மாட்டிட்டேன்னு சொல்றேங்கல்ல, அது 2வது. அதை நம்ம சொல்லினாலும் தேவனுக்கு தெரியும், எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிருக்கீங்க தேவனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் தேவனே, இந்த சூழ்நிலைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செகண்ட் நம்ம பவுல் ஸ்டாண்டர்டுக்கு போயிடுறோம். நம்ம சில முறை ஏங்குவோம், எப்படி பிரதர் பவுல் பேதுருவெல்லாம் வாழ்ந்தாங்க, நம்மளால முடியல அப்படின்னு ஏங்கும் போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அவர்கள் சொல்லி கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் அவனுடைய நிலையை நம்ம கூட அடையலாம். அவர் தெளிவா எழுதுறார், என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இப்ப இதையே இங்க பிலமோனுக்கு எழுதுறாருன்னா, பவுல் பிலமோனுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் அவரு இந்த பண்ணக்கூடிய இந்த ஜபத்துல
ஜபத்தையும் தேங்க்ஸ் கிவிங்கையும் ஸ்தோத்திரத்தையும் இங்க ஒன்னா இணைக்கிறார். இங்க நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் பிரேயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிரேயர் இருக்கணும். டே டு டே நமக்கு நம்மளுடைய லைஃப்ல பிரேயர் இருக்கணும். அது வந்து பேசிக். அப்படி நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய அனைத்து உடன் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும், இல்லைங்களா, பவுல் ஜெயில இருக்கார் ரோம்ல இருந்து ஏசியா மைனர்ல கொலேசியா பட்டணத்துல இருக்கிற பிலமோனுடைய வீட்டுக்கு அவர் பிரேயர் பண்ணியிருக்கார். யோசிச்சு பாருங்க, அவர் பேர் சொல்லி பண்ணாரா காமனா பண்ணாரா நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்காக நான் பண்ணேன் அப்படிங்கிறாருன்னா கட்டாயம் உண்மையாதான் இருக்கும். அதே போலதான் நம்ம கூட உடன் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நமக்கு சில முறை வந்து பாத்தீங்கன்னா எக்லீஷியால் நம்ம கூடும்போது சகோதரருக்குள்ள மனஸ்தாபம் வந்துடும். சகோதரர்களை பார்த்தா உடனே பேச முடியாது, மன கசப்பு உண்டாயிருது. ஏன் இதெல்லாம் வந்து உண்டாகுதுன்னா, இந்த அனுபவம் நம்ம கிட்ட இல்லை. ஒருவேளை இந்த பெஸ்ட் பிராக்டிஸ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய அனுதின ஜபத்துல அவங்கள நினைச்சு, பேர் கூட சொல்ல வேணாம், கண்ணை மூடும் போது அவங்களுடைய முகமெல்லாம் நமக்கு வரணும். அட்லீஸ்ட் தேவன் அதாவது பார்ப்பார் நம்முடைய எண்ணங்களை. நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஜபம், இப்பேற்பட்ட சகோதரர்களை தேவனே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, இந்த பாவிக்கு கூட இப்படி ஒரு துணையாக இவ்வளவு பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக எனக்கு தேவன் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்கு தேவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு உணர்வு உள்ள இருதயம் இங்க உட்கார்ந்து சிந்திக்கும் போது அது தேவன் பார்வையில விலையேற பெற்றதா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கறதுக்காக தான் பவுல் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் பிலமோன் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவானுக்கு எழுதுறார். இது அவங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் இல்ல, நமக்கும் பிரயோஜனம் உள்ளதுன்னு பாக்குறோம். இது நம்ம பாக்குறோம். 5th பிக்கஸ்ட் லெசன் நம்ம பாக்குறோம் இந்த பாடத்தில். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஒரு பிக்சர் நம்ம பாக்குறதா ஒரு கிரேட்டஸ்ட் லவ் இருக்கு, ஒரு அகாப்பே லவ் இருக்கு, சகோதர அன்பு. தேவனும் கிறிஸ்துவும் எதையும் எதிர்பார்க்காம தங்களை அர்ப்பணிச்சாங்க. யாருக்காகனா நமக்காக. நாமும் நம்முடைய முழு சிந்தனையும் முழு சித்தத்தையும் நாம் கூட இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளுக்காக எதையும் எதிர்பார்க்காம சுயநலம் இல்லாம தேவ திட்டத்தின் அடிப்படையில இது சரி அப்படின்னா அதுக்காக நாம் அப்படியே அர்ப்பணிக்கிறது. இந்த ஒரு கிரேட்டஸ்ட் பிரதர்லி லவ் தான் இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு அவசியமா இருக்கிறத. மற்ற எல்லாமே இருக்கு. என்ன 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 நடக்குதுன்னு தெரியுது. இது நடக்கும்போது நம்முடைய மீட்பு சமீபம்னு புரியுது. ஆனாலும் மீட்கப்படுறதுக்காக இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா சில குணலட்சணங்கள் இன்னும் நம்ம கிட்ட மெருகேற வேண்டியது இருக்கு. அதுல விசேஷமா பார்க்கிறோம் சகோதர அன்புன்னு பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேவன் கொடுத்திருக்கார். இதை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. இப்ப நம்ம பார்த்தது பிலமோன் 1:5, ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இப்ப நம்ம 1:4 பாக்குறோம், வாசிக்கலாம். பிலமோன் 1:4. ஏன் பவுல் தேங்க்ஸ் பண்ணார், ஏன் பவுல் அந்த பிரேயர்ல அந்த விஷயத்த சொன்னாருன்னா அது காரணம் இருக்கு. வாசிங்க. 1:4. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. பாருங்க, பவுல் ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்தினாரா, பிலமோனுடைய கேரக்டர் பார்த்திருக்கார், கேரக்டரை கேள்விப்பட்டிருக்கார். மீண்டுமாக இல்லைங்களா, ஒவ்வொருத்தருடைய லைஃப் அப்டேட் ஆகும்ல. அந்த மாதிரி பிலமோனுடைய லைஃபை பத்தி யாரோ பவுல்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதான் எழுதுறார், கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வசனம் படிக்கும் போது நமக்கு தோணுன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஒருவேளை இந்த வார்த்தைய பவுல் நம்மளை பார்த்து, தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரரும் நீங்க யோசிங்க, நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பவுல் சொன்னாருன்னா அது கொஞ்சம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய பேரை நீங்க பிலமோன் பதிலா போட்டுக்கணும். கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் முதல்ல தேவனுடைய சமூகம், அடுத்து கூட இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் நாம் காண்பிக்கக்கூடிய அன்பை குறிச்சு பவுல் கேள்விப்படுறாராம். இப்ப கொஸ்டின், பவுலே ஜெயில இருந்தாரு, அவருக்கு யாரு கால் பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல ஜெயில மீட் பண்ணார் ஒரு சகோதரன். கட்டாயமாக இவர் மூலமா தான் இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கணும். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எப்பாப்பிரா அப்படிங்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய திட்டத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். இவரை குறிச்சு இதே கொலேசியர்ல பவுல் ரெஃபர் பண்றாரு. பவுல் கூட தான் இவர் இருக்கிறாருங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா இவர் தான் போய் விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இப்ப இவரை குறிச்சு பவுல் ஒரு டினோட் கொடுக்குறாரு, வாசிக்கலாம். கொலேசியர் 4:12. கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஜபங்களால் எப்பொழுதும் போராடுகிறான்னு ஒரு வார்த்தை. பிரேயர் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் பண்ணி நீங்க வந்து பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஜபத்துல போராடி இருக்காருன்னு ஒரு வசனம் குறிப்பிடும். சோ இந்த எப்பாப்பிரா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கொலேசிய பட்டணத்திலிருந்து பவுலை பார்க்க போயிருக்கார். இந்த சங்கதிகள்லாம் அங்க பவுல்கிட்ட சொல்லியிருக்கார். பிலமோனுடைய எல்லையற்ற அன்பு இல்லைங்களா, அவர் அதுவும் தெளிவா எழுதுறாரு. பிலமோன் காமிச்சது 2. உம்முடைய விசுவாசத்தையும் உம்முடைய அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டுங்கிறார். அப்போ இந்த கொலேசிய பட்டணத்துல, விசேஷமா கொலேசிய சபையில இந்த பிலமோன் எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமானா இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனா அந்த பட்டணத்துக்கே ஒரு முன்மாதிரியா என்ன எழுதுறாங்கன்னா, இந்த கொலேசியில வந்து பிலமோன், ஒருவேளை அர்க்கிப்போ, அப்ப இந்த எப்பாப்பிரா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதன்மையான ஊழியர்களா, இன்னும் சொல்ல போனா ஒரு எல்டர்ஸ் மாதிரி அந்த சபைகள் இருந்திருக்கணும்ன்றாங்க. அதாவது மற்ற எல்லாருக்குமா ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நீ காமிக்கிறீங்க பிலமோன். இதை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன். உங்களுடைய அன்பும் உங்களுடைய விசுவாசம்ன்ற இங்க கூட அந்த நிருபத்தில் அதான் எழுதுறாரு. இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள அன்புன்றார். இங்க பாருங்க 2 ஃபெய்த் இருக்கு. ஒண்ணு தனிப்பட்ட விசுவாசம். ஏங்க நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், போதும் நான் சபை ஆயிருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, நீங்க இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசத்துக்கு அப்புறம் எல்லா பரிசுத்தவான்களோட இவர் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை சொல்றார். சோ இதை ஏன் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் இவர் எழுதக்கூடிய அந்த நிருபத்துடைய மைய கரு என்னன்னா, இதே விசுவாசமும் இதே அன்பும் உங்களை விட்டு ஓடி போன இந்த ஒனேசிமு கிட்ட நீங்க காமிப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். ஏன் பிரதர் இதை வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருடைய வீட்டுல ஊழியனா இருந்திருக்கார், அடிமையா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஓடிட்டார். அப்படி ஓடும்போது ஜெனரலா அடிமைனாவே காலத்துக்கு விசுவாசின்னு சொல்லுவாங்க. அடிமைத்தனத்துல தவறு பண்ணி ஓடின சகோதரன் திரும்ப அவர் எப்படி நம்ப முடியும்? கட்டாயமா ஒரு டவுட்ஃபுல்லாவே தான் இருக்கும் ஒரு இயல்பான மனுஷனா இருந்தா. ஆனா பிலமோனுக்கு பவுல் என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, நீங்க சாதாரண மனுஷன் இல்ல பிலமோன். உங்களுடைய அன்பும் உங்களுடைய தீராத விசுவாசமும் யார் மேலன்னா கிறிஸ்து மேல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் மேலயும் நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை நான் அதை கேள்விப்பட்டு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு. அதே விசுவாசம் நீங்க இந்த ஒனேசிமு மேலேயும் வைப்பீங்க நான் நம்புறேன் அப்படிங்கறதான் அங்க சொல்றேன். இங்க கூட நம்ம பெரிய லெசன், நமக்கு ஒரு 6th லெசனா நம்ம என்ன பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சகோதரர்களே சகோதரிகளை நம்புறோமா? கொஞ்சம் நீங்க உங்களுடைய உள்ளான மனசுல போயிட்டு அந்த உள்ளான மனசுக்குள்ள ஒரு கார்னர் இருக்கும் பாருங்க, அந்த கார்னர்ல போய் இந்த கேள்வி கேளுங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம தேவனை நம்புறோம், நோ டவுட். கிறிஸ்து இயேசுவை நம்புறோம், நோ டவுட். அதே போல தேவனுக்காக உண்மையா வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் நம்புறோமா? தொங்கிட்டு இருக்க மாதிரிதான், கீழே தொங்கிட்டு இருக்காரு, விட்டா விழுந்துருவாரு, மேல ஒரு சகோதரன் கை என்ன பிடிச்சிருக்காரு. இப்ப கீழே இருக்கிறவங்க நம்ம தேவன் விட்டா என்னைக்கோ விழுந்திருப்போம், கீழே குழியில விழுந்திருப்போம், குழியில அந்த பிரமியில விழுகிற மாதிரி. ஆனா மேல ஏதோ ஒரு சகோதரனை கொண்டு தேவன் நம்மளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார். இப்ப நம்ம மேல பார்த்து அவர் மேல டவுட் பட்டா எப்படி இருக்கும்? தேவன் வச்சிருக்கிற ஃபெய்த், கிறிஸ்து வச்சிருக்கிற ஃபெய்த், அந்த சகோதரன் நம்மளை நம்பி இருப்பார், அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான இருக்கும். அப்படின்னா நம்ம எப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரனுக்காக ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முதல்ல நாம் அவரை சகோதரன்னு நம்பணும். அந்த நம்பிக்கையே நமக்கு கொடுக்கிறாரு யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபத்தின் மூலமா. இது ஒரு பெரிய லெசன். நீங்க நல்லா யோசிங்க. சகோதரருக்காக பிரேயர் பண்ணணும். சகோதரர்கள் பண்ற ஊழியங்கள் அவருடைய நன்மைகளை கேள்விப்படும் போது அவங்க சார்பா நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு அருமையான வேலை அந்த சகோதரர் மூலமா பண்றீங்க தேவனே, அறுவடை ஊழியங்கள் நடக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு. அதே போல உடன் சகோதரர்களை நம்பணும். என் சகோதரன் நல்லவர், இவர் இப்படி யோசிச்சிருக்க மாட்டார், நம்பி ஏமாந்தா கூட பரவாயில்ல, ஆனா நம்பணுங்கிற சொல்லிட்டு அதுலயே அடுத்த வசனத்துக்கு வரும். பிலமோன் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பாருங்க, இங்க ஒரு சில முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும். உங்களில் உள்ள பிலமோன் மற்றும் அவர் கூட இருக்கிற எல்லாரையும் சொல்றாரு. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியுது. அடுத்தது உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் அப்படிங்கிறாரு. இது எல்லாம் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் பயன்படணுங்கிறார். சோ முதல் வார்த்தை நம்ம எடுக்கிறோம், அந்த அந்யோன்யம், கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை. நம்ம ரொம்ப டீட்டெயிலா போகல, ரொம்ப எளிமையா நம்ம பாக்குறோம். அந்த அந்யோன்யம்ங்கிற வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்னோனியா. கொய்னோனியாங்கிற வார்த்தை 2842. இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு ஃபெல்லோஷிப், என்ன சொல்ல போனா ஒரு கம்யூனியன், ஒரு யூனிட்டின்னு பாக்குறோம். சோ இங்க கூட இந்த அந்யோன்யம் அப்படிங்கறது கூட நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது. பிலமோன் அங்க இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களோடையும் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பாண்டேஜ்ல இருந்திருக்காரு. இதத்தான் நமக்கு தேவன் சொல்றாரு. நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்களோட நீங்க நல்லா கவனிக்கலாம். சத்தியத்துக்குள்ள நம்ம தெளிவா இருந்தோம்னா நமக்கு உலகத்துல ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நீங்க நிறைய சகோதரர்களை பார்க்கலாம் அவங்க கூட. எக்ஸாம்பிளா ஏன் அவங்களுக்குலாம் உலகத்துல ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய பாண்டேஜ், நம்முடைய ஐக்கியம், விசுவாசத்தின் ஐக்கியம் இங்க இருக்கக்கூடிய உடன் பரிசுத்தவான்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை விட்டு வெளியே போகாது. இதத்தான் பிலமோன் பண்றாருங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம், த ஃபெல்லோஷிப் ஆஃப் ஃபெய்த், இது நமக்கு இருக்கணுங்க. நம்ம எக்லீசியால கூடுறோம் பிரதர், அப்படியே அபிஷியலா கூடுறோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்றோம், பாட்டு பாடுறோம், சப்ஜெக்ட் கேட்கிறோம், வந்த சகோதரரை விஷ் பண்றோம், உடனே பாய். திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும், இல்ல அடுத்த வாரம் வியாழக்கிழமை 7 மணிக்கு நம்ம ஜூம்ல வரோம்னு வச்சுக்கோங்க. இருக்கக்கூடாது. அந்த இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளோட நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு அன்பின் ஐக்கியத்துல இருக்கணும். மணிக்கணக்கா போன் பேசணும்னு நம்ம சொல்ல, எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்கள் அவங்கள நினைச்சிட்டே இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா உலகத்துல என்ன விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவதா வச்சுட்டு அவங்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்காக ஓடி வரணும். இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் தான் பிலமோன் வச்சிருந்தாரு. பவுல் கேள்விப்பட்டு இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு பயன்படணுங்கிறார். இதே விஷயம் நமக்குள்ளே இருக்கணும்னு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல மாத்திரம் விசுவாசம் வச்சா பத்தாது, அந்த விசுவாசம் கிறிஸ்துங்கிற சக பரிசுத்தவான்கள் மேலையும் நமக்குள்ள இருக்கணும். அதான் நம்ம பாக்குறோம். இது ஒரு வகையான விசுவாசத்தின் ஐக்கியம் சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஒரே சரீரம், நீங்க கையா இருக்கீங்க, நான் காலா இருக்கேன் அப்படிங்கிற ஒரே மைண்ட் இந்த ஒன்னஸ்குள்ள எப்போ நம்ம இருக்கணும்னு அவர் ரிமைண்ட் பண்றார். சொல்லிட்டு அவர் சொல்றார், உங்களில் உள்ள சகல நன்மையும் தெரியப்படுதுங்கிறார். இதனுடைய ஆங்கில வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா the communication of the faith may become effectual by acknowledging இருக்கும். KJV பைபிள்ல அக்னாலேஜிங்கிற வேர்டு கரெக்ட். இதுக்கு என்ன ஒரு டைரக்டான ஒரு கிரேக்க வார்த்தை கொடுக்குறாங்கன்னா எபிக்னோசிஸ்ன்றாங்க. இந்த எபிக்னோசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா G1921 அப்படிங்கக்கூடிய நம்பர். இது என்னன்னா அது அக்னாலேஜ்மெண்ட்ங்கிறாங்க. அக்னாலேஜ்மெண்ட்னா நமக்கு வந்து தெரியும் இல்லைங்க. அக்னாலேஜ்மெண்ட் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பேங்க்குக்கு போவோம், ஒரு ரசீது கொடுப்பாங்க, அக்னாலேஜ் பண்ணுவாங்க, இது கரெக்ட் அப்படின்னு. அப்படின்னா பவுல் கேள்விப்பட்டாருன்னு சொல்றாரு இல்லைங்களா. கேள்விப்பட்டதுல என்னன்னா பிலமோனுடைய சத்திய அறிவு இல்லைங்க, பெற்றுக்கொண்ட சத்திய அறிவின் மூலமா அவர் அதை அக்னாலேஜ் பண்றார், பை ஆக்ஷன்ஸ் மூலமா காமிக்கிறார். இது நீங்க சில மொழிபெயர்ப்புகளை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும்.
ஏஎஸ்வில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல நாலேஜ் ஆஃப் எவ்ரி குட் திங் இருக்கும். இந்த நாலேஜ் என்னன்னா அப்படின்னா நல்ல காரியத்தை பத்தின ஒரு நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு அறிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கேஜேவில ரொம்ப கிளியரா இருக்கு, த அக்னாலேஜிங் ஆஃப் எவ்ரி குட் திங். சரியான காரியங்கள் எல்லாம் நீங்க அக்னாலேஜ் பண்றீங்கன்னா அதன்படியே இருக்கிறார் வாழ்றார். இஎஸ்வில பாத்தீங்கன்னா த ஃபுல் நாலேஜ்ன்றாங்க. இந்த நாலேஜ்ன்றதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. தமிழ்ல கூட சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால இது வந்து அறிவு இல்லை. பெற்றுக்கொண்ட அறிவின் மூலமா நாம எப்படி அதுக்கு ஆக்ட் பண்றோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம் நம்ம பாக்குறோம். இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஆக்ட்ங்கிற வார்த்தையை மனுஷன் எப்படி கொடுக்குறான்னா, ஆக்ட்ங்கிற வார்த்தையை மூணா பிரிக்கிறான். ஆக்ஷன் சேஞ்ச் திங்ஸ். ஒரு மனுஷனுடைய செயல்பாடு பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக அவர் காமிக்கூடிய கேரக்டர் எல்லாத்தையுமே மாற்றும். நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய எக்லீஷியால சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், நம்மளை சுத்தி எப்படி வேணா சூழ்நிலை இருக்கலாம். நாம சத்தியத்துக்கு உட்பட்ட ஒரு குணலட்சணம் காமிக்கும் போது தேவன் ஆட்டோமேட்டிக்கா எல்லா சூழ்நிலையும் கரெக்டா கொண்டு வருவார். எப்படி? ஃபுல் நாலேஜ் மாத்திரம் இல்ல, அதை அக்னாலேஜ் பண்றோம். அதுக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு பாக்குறோம். இதைத்தான் அங்க யாரு பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா பிலமோன். இதை பண்றதுனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்றாங்க பவுல். அந்த 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 வந்து வார்த்தையை வந்து படிக்கும்போது நமக்கே அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி வசனம் தான் பிலமோன் 1:7. பிலமோன் 1:7. சகோதரரே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பாருங்க, பவுல் என்ன எழுதுறாரா, அவரு ரொம்ப ஆறுதலா சந்தோஷமா இருக்கிறான்னு எழுதிட்டு ஏன் இத அவருக்கு ஆறுதல் அப்படிங்கிறாருன்னா, யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை இன்னைக்கு நம்மளை பார்த்து பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியாது, தெரியலன்னு வேணா சொல்ல, ஏன்னா தெரியாது. அவர் என்ன எழுதுறாருன்னா, சகோதரனே, அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கணும், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் 30-40 தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க நம்ம எக்லீஷியால. அந்த பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இல்லைங்களா, சத்தியமங்கலத்துல அவ்வளவுதான் இருக்காங்க நினைக்கிறேன், அதுக்கு மேல இருந்தா நீங்க அந்த எல்லா பரிசுத்தவான்களுடைய ஹார்ட், உள்ளம் உம்மாலே இளைப்பாறுது. பிலமோன் அப்படிங்கிற ஒரு சகோதரன் அன்னைக்கு கொலேசியில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுடைய உள்ளம் அவங்க ரொம்ப சந்தோஷமா தேவனுக்குள்ள களி கூர்ந்து இருக்கிறதுக்கு இவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அதான் நம்ம சொல்லும் போது இதுதான் கிரேட்டஸ்ட் லெசன் இன்னைக்கு பார்க்கணும். 8வது படிப்பனையா நம்ம பார்க்கணும். பிலமோன் உண்மையாவே அந்த அகாப்பே அன்புனா என்னன்னு அங்க இருக்கிற சபையாரு காமிச்சிருக்காரு. அந்த சபையார் விட்னஸ் பண்ணிருக்காங்க, பிலமோன் இப்பேற்பட்டவர்னு. இதை எப்பாப்பிரா சொல்றார் பவுலுக்கு. அதான் பவுல் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். அவர்னால இந்த எக்ஸைட்மெண்ட் அடக்கவே முடியல. கூட ஒனேசிமு வேற சேர்த்து வைக்க போறாரு. இந்த சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் அவர் எழுதுறார், பரிசுத்தவான்களின் உள்ளம் உம்மாலே இளைப்பாறுது. இது நீங்க மற்ற மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அவங்களுடைய பெல்லி அப்படியே துள்ளுதான். சோ இதை நம்ம உருவகமா பார்க்கும்போது கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டிய மீட் பண்ணும்போது நமக்கு புரியுமா சொல்லணும்னா, நாம ஒரு சகோதரனை மீட் பண்ணும்போது நம்முடைய உள்ளம் துள்ளுதா? துள்ளணும் அப்படிங்கிற, ஐயோ பிரதர் இவரா அப்படி இல்ல. எந்த சகோதரனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் உண்மையான சகோதரன் நம்ம பார்க்கும் பட்சத்துல நம்மளை பார்த்து அவர்கள் சொல்லணும், அல்லது அவர்களை பார்த்து நம்ம சொல்லணும், பரிசுத்தவான்களுடைய எல்லாருடைய உள்ளங்களும் உம்மாலே, நீங்க ஒரு ஆள் போதுங்க, உங்களால எக்லீசியாவே பீஸ்ஃபுல்லா சமாதானமா இருக்கு. இந்த மாதிரி நம்மளை பத்தி இன்னொரு சகோதரன் சர்டிபிகேட் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, பவுல் கொடுக்கிறாரே பிலமோனுக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு தேற்றக்கூடிய நபரா, ஒரு ஆறுதலின் மகனா, அவருடைய எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சகோதரனா அங்க பிலமோன் இருந்திருக்கார். எப்படின்னா, பேச்சில் இல்ல, பை ஆக்ஷன். சத்தியமாவே வாழ்ந்திருக்காரு சபையில. அதான் சொல்றாரு,
பிலமோன்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் லவ். அப்போ ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை மீட் பண்ணும்போது உள்ளம் பொங்கணும். இதை நம்ம பாக்குறோம். மரியாள் அங்க தேவதூதன் வர்றாரு. மரியாள் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. எலிசபெத் வயிற்றுக்குள்ள யோவான் சாணன் இருக்கார். மரியாள் அங்க என்ட்ராகும் போது யோவான் சாணகன் அங்க துள்ளி குதிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு கூட தேவன் இந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒருத்தருடைய லைஃப்னால நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களும் ரொம்ப நிம்மதியா ஆறுதல் அடையிற மாதிரி நம்ம ஒருத்தங்க நம்ம லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணா அவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க. கொஸ்டின், அந்த சாக்ரிஃபைஷியல் லைஃப் யார் காமிக்க போறது? பிலமோன்னு ஒரு சகோதரன் காமிக்கிறாங்க. அங்க சபையே இளைப்பாருது. இப்ப நமக்குள்ள யாரு பிலமோன்? நோ டவுட் நம்ம எல்லாருமே பிலமோன் தான். நம்ம எல்லார பத்தியும் பவுல் சர்டிபிகேட் கொடுக்கணும். பரிசுத்தவான்களுடைய உள்ளம் மாலை இளைப்பாறுகிறபடினால நான் தேவனுக்கு என்ன பண்றேன்னா நன்றி செலுத்துறேன். சாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இந்த நாள்ல கூட அடுத்த ஒரு 4 வசனங்களை பார்க்கணும். பவுல் முதல் 3 வசனத்துல கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து வரக்கூடிய 4 வசனங்கள் கூட அவர் என்ன மாதிரி படிப்பினை கொடுக்குறாருன்னா, இல்லைங்களா, ஒரு சகோதர அன்புன்னா என்ன, விசுவாசத்துடைய ஐக்கியம்னா என்ன, அதே போல எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாம் எப்பொழுதும் பிரேயர் பண்ணணும், பரிசுத்தவான்களை நம்பணும், அதே போல பரிசுத்தவான்களுடைய உள்ளம் இளைப்பாறும் வண்ணத்துல நம்முடைய வாழ்க்கை நம்ம எக்லீசியால இருக்கணும் அப்படிங்கிறது கூட இந்த நாள்ல ஒரு சத்தியமா பாக்குறோம். இதை தொடர்ந்து 8வது வசனத்துல இருந்து அவர் முக்கியமான சப்ஜெக்ட்குள்ள வராரு. இப்பதான் வரார். ஒனேசிமோ நீங்க சேர்த்துக்குங்க அப்படிங்கிற காரியம் எழுதுறாரு. தேவனுடைய கிருபையின்படி வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய சித்தத்தின்படி கூட தொடர்ந்து அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். என்ன சொல்ல வர்றார், அதை எப்படி அப்ரோச்சபிளா சொல்றாரு, படிக்கும் போதே அங்க பிலமோன் சரண்டர் ஆயிரணும் அப்படி எழுதுவார். அதை குறிச்செல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள் நம்ம தியானிக்கலாம். சோ தேவன் தாமே இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.